போங்க நண்பர்களே, தாறுமாறு தக்காளி சோறு. இதெல்லாம் அப்டேட் சொல்லுங்க, இதெல்லாம் அப்டேட். நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எப்படி அடுத்த வருஷம் ஆயிரும், எப்படி ஜனவரியில பிப்ரவரியில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா சடனா காலங்காத்தால விஜய் டிவில இருந்து அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க, கிராண்ட் லான்ச் டேட் நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம், ஈவினிங் 5 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டோன்னே எனக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒருவேளை இந்த வருஷம் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல, ஏன்னா ஜனவரி வரத்துக்குன்னா ரொம்ப நாட்கள் இருக்கு, டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல, அப்ப அதுக்கான ப்ரோமோ ஏதோ விட போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு போஸ்ட் போட்டாங்க பாருங்க, ஐயோ என்ன மாதிரி போஸ்ட், இதுக்கு தான் காலங்காத்தால நீங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தீங்களா, அதுல எங்க அண்ணனை பார்க்கணுமே. இல்ல புரியல, இதுதான் உங்க அப்டேட்டா இல்ல கேக்குறேன், இதுதான் உங்க அப்டேட்டா? அப்ப இந்த ப்ரோமோலாம் எதுவும் இல்லையா? இருங்க நண்பர்கள், நம்ம உட்கார்ந்து பேசினாதான் சரிப்பட்டு வரும். இதுக்கு மக்களே ஒரே நிமிஷம் உங்ககிட்ட தான், மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. சரி ஓகே, இப்போ சொல்லுங்க, உண்மையாவே உங்ககிட்ட ப்ரோமோ இருக்கா இல்லையா? இல்ல இது என்ன போஸ்டர்னு கேட்கேன். ஏன்னா நீங்க காலங்காத்தால ஒரு ஹைப்பை செட் பண்ணீங்க, எல்லாருமே பயங்கர ஹைப் ஆனாங்க, ரைட்டு. அப்ப அடுத்த ப்ரோமோ வரப்போன்னு சொல்லிட்டு காலங்காத்தால எல்லாருமே பயங்கர ஹைப் ஆயிட்டாங்க. சடனா பார்த்தா ஈவினிங் 5 மணிக்கு ஒரு போஸ்டை போட்டுவிட்டு அக்டோபர் 5 நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா என்னங்க கதை இது? இல்ல எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தெரியுமா இது? எவ்வளவு பேர் ப்ரோமோ வரப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் கூட வெயிட் பண்ணேன், சரி ஒரு ப்ரோமோ வரப்போகுது, சேதனை ஒரு என்ட்ரி கொடுக்க போறாங்க, ஏதோ ஒரு சீனை காமிக்க போறாங்க, வீடுக்கான க்ளூ அதில் வைக்க போறாங்க. எப்பவும் போல நமக்கு தெரியும் அக்டோபர் 5 தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயத்தையும் காட்ட போறாங்க. அப்ப நமக்கு ஒரு அப்டேட் இருக்குப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா எங்க அண்ணனை சும்மா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி விட்டு ஒரு போஸ்டை போட்டு விட்டு அக்டோபர் 5 முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஒண்ணு விளங்கலையே. நீங்க எப்பவுமே இந்த பாட்டு ஒன்று பேக்ரவுண்ட்ல போடுறீங்களா, ஒண்ணுமே புரியலை. அந்த மாதிரி தான் சத்தியமா சொல்றேன், இந்த சீசன் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்க எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, ஸ்பான்சர்ஸ் பயங்கரமா கிடைச்சிருக்காங்க, பேஸ். அப்ப இந்த சீசனை பொறுத்தவரைக்கு தாறுமாறு சம்பவங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னதான் ஸ்பான்சர் இருந்தாலுமே நம்ம ஆட்கள் வீட்டுக்குள்ள ஸ்பான்சர்ஸை வச்சு டாஸ்க் வச்சு முடிச்சிருவாங்களே தவிர, அந்த ஸ்பான்சர்ஸை வச்சு அதுல வர்ற காசை வச்சு வீட்டுக்குள்ள வேற மாதிரி டாஸ்க்கை கொடுத்து அட்டி உதா குத்துன்னு கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் இருக்காங்க நண்பர்களே. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தடவை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான டாஸ்க் வாரம் வைப்பாங்க, ஏசியன் பெயிண்ட்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஏதாச்சும் கலர் பந்த உருட்டி மாற்றி அடிக்க வச்சு அதை ஒன்று பண்ணுவாங்க. அதுதானே நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. நம்ம பிக் பாஸ் தமிழ்ல என்ன நடக்குது, அதுதான் நடக்குது. அதே வகையில எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் அந்த வகையில கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தாலும், ஆனா அதை வச்சு அந்த ஸ்பான்சர்ஸை வச்சு இவங்க வீடை கொஞ்சம் டெவலப் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க அந்த போட்டியெல்லாம் டெவலப் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு சந்தேகம் தான் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா. சர்ஃபஸில் இருக்காங்க, ரூஃப் இருக்காங்க, மாருதி சுசுகி, ரீமி, ஐபேக்கோ, ஐயரு, ஜாரு, கீனி, ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் அள்ளி வீசிட்டாங்க. அப்போ இங்க நமக்கு ஒரு விஷயம் புரியுது. லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் அவங்க கடைசியாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல, லாஸ்ட் சீசன் வந்து பயங்கரமான வியூவர்ஷிப் எடுத்திருக்குது, பயங்கரமான டிஆர்பி எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்னமோ உண்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா டக்குன்னுலாம் இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் வர மாட்டாங்க, எல்லாமே கவனிச்சு தான் வருவாங்க. எவ்வளவு வியூவர்ஷிப் இருக்கு, நம்ம அங்க போனா நமக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வருவாங்க. அந்த வகையில் மேபி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கும்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, அதை சைடில் தூக்கி வச்சிடலாம். இந்த 2 போஸ்டர் வந்துருக்குல்ல, இப்போ ஆக்சுவலாக 2 போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க இந்த பிக் பாஸ் 9க்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கவனிச்சிருப்பீங்க, சேதனை வந்து இப்படி ஒரு கை காமிக்கிற மாதிரி நிறைய மிரர் கட் மாதிரி வச்சு ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே சேதனை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கையை 2 அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போஸ்டர்ல கவனிச்சுனா கூட சேதனை இப்படி கையை ஒரு மாதிரி 2, தம்பி ஆடாதீங்க, சேதனை ஒரு மாதிரி கையை ஒரு மாதிரி 2 அப்படி விரிச்சிட்டு தான் நிற்காப்ல. சாரி நண்பர்களே, இப்படி நிற்காப்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட்ல மிரர் கட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ க்ளூ இந்த போஸ்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, எனக்கு பர்சனலாக தோணுது. எனக்கு தெரிஞ்சு 2 வீடு கான்செப்டை உறுதியாக சொல்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா 2 போஸ்டர்லையுமே 2 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ 2 தானே, 2 இருந்துன்னா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. 2 இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் 2 வீடை பொறுத்தவரைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் 2 வீடு கான்செப்ட்னா ஓகே தான். பட் பழைய மாதிரி கொண்டு வராமல் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அந்த மிரர் கட் தான் எதுக்கு புதுசாக வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இதில் ஏதோ இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு க்ளூ இருக்குது. மேபி இந்த வீடு சம்மந்தமாக இல்லை இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது மிரர் கட் மாதிரி ஏதாவது வைக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று இருக்குது. இது மிரர் கட்டா இல்லை இதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பெருசாக ஹைப் கொண்டு வர மாட்டேங்கிங்க. ஹைப் வேணும். இப்போ நீங்கள் அக்டோபர் 5 சொல்கிறீங்க,
இன்னைக்கே 13ஆம் தேதி ஆச்சுப்பா. பார்க்க போனால் ஒரு 20 நாள் தான் இருக்குது. 20 நாளில் எப்படி நீங்கள் ஹைப்பை எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இப்போவே நீங்கள் வந்து கிராண்ட் லான்ச் டேட்டை சொல்லிட்டீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த கிராண்ட் லான்ச்க்கான டேட்டை சொன்னதே எனக்கு தெரிஞ்சு ஹைப் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டுக்கோங்க, இப்போ எல்லா சீசனை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லான்ச் வந்து கடைசி நேரங்களில் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் ப்ரொமோ விட்டு கம்மிங் சூன் அப்படின்னு மாதிரி போட்டு கடைசி நேரங்களில் வரும்போது இந்த டேட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோப்பான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாக சொன்னதுனால, பெருசாக அப்டேட் இல்லைனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, அக்டோபர் 5 தானே, சரி ரைட்டு, அப்போ வந்து பார்க்குறப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சொல்லி மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, அக்டோபர் 5 வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போவே இந்த டேட்டை ரிலீஸ் பண்ணது எனக்கு என்னமோ கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா மற்ற சீசன்லாம் அதுக்கு மேலே ஃபயராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க டப்னு ப்ரொமோ விட்டு டப்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஓகேவா? பட் நம்ம சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் கையை விரிச்சிட்டே இருந்தீங்கன்னா வரப்போகிற சீசன் 9 கையை விரிச்சிடும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, வரப்போகிற சீசன் 9 கொஞ்சம் ஆர்வமாகவும் பிரம்மாண்டமாகவும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, திடீர்னு வேறு மாதிரி யார் மாதிரியா பேசிகிட்டு இருக்கேன்னா, வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக இப்போ வரப்போகிற போட்டியாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் புதுமுகங்களும் எடுங்க. எங்களுக்கே தெரியாத ஆட்கள் எடுங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு சில பேருக்கான பேர் லீக் ஆகிருக்கல, இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆட்கள் எல்லாரையுமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கான ஹிஸ்ட்ரி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இவங்க தானே ரைட், இதை பண்ணிட்டு இருந்தாரு, வீட்டுக்குள்ள போய் நல்ல மாதிரி நடிக்கான், இவர் தானே முன்னாடி தான் பண்ணி, இந்த மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சைடு சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க, ஒரு சைடு ஹர்ட்டும் கொடுக்குறீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ செலிபிரிட்டிஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்களுக்கு தெரியாத முகங்களை எடுத்தால் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உமர் பேரை சொன்னால் ஃபயர் வர ஆரம்பிக்கி, புவியரசன் பேரை சொன்னால் ஃபயர் வர ஆரம்பிக்கி. இதுவே என்ன கதைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை கொஞ்சம் டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம உமருக்கு கூட சரி ஓகே, குக்கு வித் கோமாளி மூலமாக ஃபேன்ஸ் வந்துட்டு, புவியரசன் யார், புவியரசனுக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. இந்த டைமே நீங்கள் யோசிச்சா தான் உண்டு. ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக 20 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே என்னோட ஓட்டு புவியரசனுக்கு தான், என்னோட ஓட்டு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சொல்லி மக்கள் சொல்ல ஆரம்பிக்காங்கன்னா, அது மக்களா இல்லை மக்கள் இடத்துல இருக்க ஃபேக் ஐடிஸா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் கவனிக்கலாம். சரி ஓகே, இப்போ அக்டோபர் 5 தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த ப்ரோமோ என்னவா இருக்கும்? அடுத்த ப்ரோமோக்கான கான்செப்ட் வீடு கான்செப்டாக இருக்குமா? ஏன்னா போஸ்டர் எல்லாமே கையை விரிச்சாச்சு, அக்டோபர் 5 டேட் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ப்ரோமோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக ரிவீல் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு வீடு கான்செப்டாக தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது விஷயத்த காமிக்கணும். இப்போ லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் சீசன் சேதனை புதுசாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது சேதனைக்கிட்ட நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சேதனை அங்கெங்கேயுமா வாக்கிங் போவாங்க, காய்கறி கடைக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. அங்கங்கே ஒவ்வொரு ஆட்கள் சேதனைக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பழைய சீசனில் உள்ள விஷயங்களை இப்படி பண்ணிடாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு. ஏன்னா சேதனை அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சேதனை இப்போ ஆள் பழசு தான், ஆளும் பழசு, ஆட்டமும் பழசு தான். ஸோ அடுத்த ப்ரோமோ அந்த மாதிரி மக்கள் பேசுகிறதோ இல்லை சேதனை வந்து பேசுகிறதோலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக வீடு கான்செப்ட் தான் அங்கே இருந்தாகணும். இல்லை பிக் பாஸ் 9க்கான ஏதோ ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வீடு கான்செப்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் மக்கள் நிறைய பேருக்கான கோரிக்கை என்ன இருக்குன்னா, 2 வீடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ மக்கள் நிறைய பேர் வைக்கிறதே 2 வீடு வேணாம் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, கன்னடாவில் பார்த்தாச்சு, இப்போ தெலுங்குல 2 பிரித்து போட்டிருக்காங்க, ஹிந்தியில் பிரித்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தாச்சு. ஸோ 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறத தவிர்த்து வேற ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டே மாற ஆரம்பிச்சிட்டு, இப்போ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் எதை புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வெயிட்டிங்காக இருக்குது. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க, எல்லா வகையான டாப்பிக்கையுமே எல்லா லாங்குவேஜ்லேயும் மாற்றி பண்ணியாச்சு. அப்போ புதுசாக தமிழ் எதாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதா இப்போ என்னோட கொஸ்டினாக இருக்குது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இவ்வளோக்குள்ள ஸ்பான்சர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ஹைப்பாக கொண்டு போய் ஆகணும், ஆக்டிவாக கொண்டு போகணும், வியூவர்ஷிப் எடுத்தாகணும். அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா இன்புட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்டர் பார்த்தோன்னே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.